ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போறோம்னா யூடிஆர் பட்டாவை பற்றி தான். யூடிஆர் பட்டால ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம பார்த்தோம். அதில் நிறைய கேள்விகள் மக்கள் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். இப்போ யூடிஆர் பட்டால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பப்ளிக் வந்து யூஸ்வலாக ஃபேஸ் பண்ணுவாங்க? யூடிஆர் பட்டால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயரில் வந்து பிழை, அதாவது நேம்ஸ் மட்டும் மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரே வந்து மாறி இருக்கும். அது பேர் அப்படின்னா உரிமையாளருக்கு 2 பேர் இருக்கிறதுனால மாறி இருக்கும். இல்லைன்னா வேற ஒருத்தர் பேருக்கு வந்துட்டு பட்டாவை கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி லேண்டோடைய அளவு இருக்கு இல்லையா, லேண்டோட அளவுலையுமே குளறுபடிகள் இருக்கும். சர்வே நம்பரும் வந்து குளறுபடிகள் இருக்கும், இல்லைன்னா மாற்றி போட்டிருப்பாங்க. அப்புறம் கூட்டுப்பட்டா, இந்த பட்டாலையும் வந்து இஷ்யூஸ் இருக்கும். முக்கியமாக என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த லேண்டோடைய கிளாசிஃபிகேஷன், அதாவது வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கூட வந்து மாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ பேர்ல தவறு இருக்கு தவறு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த மாதிரி தவறுகள் இருக்கும்? இல்லை என்ன அப்படின்னா, பொதுவாக முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இப்போ கந்தவேலன் அப்படின்றது பேர் இருக்கும், ஆனால் வேலன் அப்படின்ட்டு நம்ம வந்து புழக்கத்தில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்க சர்வேக்கு ஃபீல்ட் லெவல் போகும்போது இந்த இடம் யாருக்கு அப்படின்னா இது வேலனோட இடம் அப்படின்னா வேலன் பேர்லயே பட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களுக்கும் தெரியறது இல்லை. அப்போ நமக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்போ யாருக்கும் பெருசாக டாக்குமெண்ட்ஸும் இருக்காது. ஆதார் கார்டுலாம் ரீசெண்ட் தானே, முன்னாடி என்ன இருக்கும், ரேஷன் கார்டு தான் இருக்கும். ரேஷன் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேஷன் கார்டே இன்னொரு டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து இது யாரோட இடம்னு கேட்டிருப்பாங்க. வெரிஃபை பண்ண வந்த ஆஃபீஸர் இது வேலனுக்கு இடம் அப்படின்னா வேலன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அவர் போய் பட்டாக்கு ஏதாவது மாற்றி அப்ளை பண்ண முடியும்னா இது நீங்க கிடையாது வேற அப்படின்றதுக்கான சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அந்த மாதிரி பெயர்ல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு. அதே மாதிரி உரிமையாளர் பெயர்ல வந்து பிழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, பேர்ல மாற்றம். இது என்ன அப்படின்னா, முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தாவுடைய பேரை வந்து பேரனுக்கு வைப்பாங்க. ஓகே, ஓகேவா? அது வந்து டாக்குமெண்ட் நேமா இருக்கும். ஆனா கூப்பிடுறது வந்து இப்போ வந்து கந்தவடிவேலன் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், நாகராஜன் அப்படின்னு பேர் தாத்தாவோட பேர் பையனுக்கு வச்சுட்டாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தாத்தா பேரை கூப்பிட கூடாது அப்படின்றதுக்காக குமார் செந்தில் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. அப்போ மக்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் பேர் வந்து புழக்கத்துல இருக்காது. அது ஒன்லி சர்டிபிகேட் தான், ஸ்கூல்லயோ அந்த மாதிரி சர்டிபிகேட்ல இருக்கும். பட் கூப்பிடுற பழக்கம் வந்து செந்தில் அப்படின்றத கூப்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு போய் கேட்டால் இது யாரோட இடம் அப்படின்னா செந்திலோட இடம் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த பேர்லயே அப்போ பேர் வந்து டோட்டலா மிஸ்மேட்ச். பேர்ல மிஸ்டேக் கிடையாது, பேர்ல வந்து டோட்டலா மிஸ்மேட்ச் இருக்கும். இப்போ கொண்டு போய் மாற்றும் போது உங்க டாக்குமெண்ட் பேர் என்ன, நாகராஜன், இங்க செந்தில், அப்போ இது உங்க இடம் இல்லை அப்படின்றத மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலது என்ன அப்படின்னா இவங்க இந்த லேண்ட் ஓனரையே மாத்தி எழுதியிருப்பாங்க. பேர் அவருடைய பேர் கரெக்டா இருக்கும், நாகராஜன் தான். ஆனா இன்னொருத்தர் வந்து சொல்லி இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து நிறைய இருக்கும், இருக்கிறவங்கள்ட்ட நிறைய இருக்கும், இல்லாதவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்க இந்த மாதிரிப்பட்ட லேண்ட் இருக்கிறவங்க இடத்துல தான் உட்காந்து ஏதாவது விவசாயம் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க பொழப்ப ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஓனர் இல்லாத டைம்ல இவங்க வந்து சர்வே போயிருந்தாங்க அப்படின்னா இது யாரோட இடம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. மேபி உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, அவங்க பேரை வச்சு எழுதி இவங்களுக்கே பட்டா கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமையாளரே மாறி போயிருவாங்க. என் பேர்ல வந்துட்டு என்னோட லேண்டு, ஆனா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பட்டா பேர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா இடங்கள்ல இருக்குல்ல, ஒரு கேர்லெஸ்ஸா எந்த ஒரு சர்வேயரோ எந்த ஒரு ஆபீசரோ இருந்தாலும் அந்த இடங்கள்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு இஷ்யூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது என்னன்னா, இப்போ நிலத்தோட அளவுல வந்து குளறுபடின்னு சொல்றாங்க, அது சொன்னீங்க, அது எந்த மாதிரி இருக்கும்? நிலத்தோட அளவுன்னு சொன்னீங்கன்னா நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு 5 சென்ட் 10 சென்ட் அல்ல 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இருக்கு. இப்போ வில்லேஜஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு 30 40 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் ஏக்கர் கணக்குல வச்சிருப்பாங்க. இங்க போன ஆபீசர்ஸ் வந்து எல்லா ஏக்கரையும் வந்து அளந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சில இடங்கள்ல அளந்திருக்கலாம், சில இடங்கள்ல அளக்காமல் கூட இருந்திருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல குத்து மதிப்பா கேட்பாங்க, இது எவ்வளவு ஏரியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 10 ஏக்கர்னு போட்டிருக்கலாம். ஆனா அவங்களோட ஆக்சுவல் இடம் என்ன இருக்குன்னா 5 ஏக்கரா தான் இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட் படி. ஆனா 10 ஏக்கரா பண்ணிருப்பாங்க. இல்ல சில இடங்கள் என்னன்னா இது எவ்வளவு ஏக்கர் அப்படின்னா 15 ஏக்கர் அப்படின்னு இருப்பாங்க. அவர் அந்த 1 மட்டும் மிஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவல் இடம் வந்து 15 ஏக்கர், ஆனா டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் 5 ஏக்கர் அப்படின்ட்டு பதிவார். அந்த மாதிரி வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதையும் அவங்க பார்க்காம அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனாலே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சர்வே எண்ல வந்து குளறுபடி இருக்கும்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரி இருக்கும்? இப்போ வந்து சர்வே எண்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ 10/2 அப்படின்னு இருக்கும், அவர் அந்த 0 விட்டுருப்பாரு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன சர்வே நம்பர்னு தெரியாது, அவங்க ஒரு ஸ்கெட்ச் எடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த சர்வே நம்பர் இதுவும் இந்த இடமும் அந்த இடமும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கலாம். சில நேரங்களில் சப்டிவிஷன் ஆயிருந்திருக்கும். அப்பமே ஒரு தாத்தா வந்து பேரனுக்கோ அல்ல மகனுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை சப்டிவிஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த சப்டிவிஷன் அந்த ரிஜிஸ்டர்ல அப்டேட் பண்ணாம இருக்கிறதுனால அந்த சர்வே நம்பர் தப்பா அவங்க என்ட்ரி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸும் அவங்க இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த லேண்ட் டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கட்ட மாட்டாங்க. எப்போ ஏதாவது தேவை அப்ப எல்லாம் யாருக்கு லோன் தேவைப்பட்டுச்சு, ஏதோ மானாவாரியா கிடக்கும் போனா. அதே மாதிரி என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து எழுத்து மூலமா கூட வந்து பங்கு வைக்க மாட்டாங்க, வாய் வழியா பங்கு வைப்பாங்க. இந்த இடம் உனக்கு, இந்த இடம் உனக்கு அப்படின்றது. அந்த சர்வே நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது, இது இந்த சர்வே நம்பர் இவருக்கு தானா, அந்த சர்வே நம்பர் இவருக்கு தானா கூட தெரியாம இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய அந்த குளறுபடிகள் அப்ப இருந்திருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த கூட்டுப்பட்டால வர சிக்கல்கள்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்தெந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்? இது வந்து முக்கியமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலிஸ் தான் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நிறைய கூட்டுப்பட்டாக்களா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ண, இவர் சர்வேக்கு வந்திருப்பாரு, சர்வேக்கு அவங்க வந்திருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த இடம் யாருக்கு அப்படின்னோன்னா அங்க யாரோ ஒருத்தர் இருக்கிற இது எனக்கு தான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர் பேருக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில 4 பேர் இருப்பாங்க, ஆனா அந்த 4 பேர்ல 3 பேர் பேரை காணாம போயிருக்கும், இவருக்கு பேர் மட்டும் அதுல இருக்கும். அது பெரிய சட்ட சிக்கல் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சிலவங்க என்ன லேண்டை கிளாஸ் டிவைட் பண்ணி கரெக்டா தனிப்பட்டா வாங்கி வச்சிருந்துருப்பாங்க. இப்போ வந்து சொல்லும்போது இது எங்க குடும்பத்து சொத்து அப்படின்னோன்னா மொத்த ஜாயின்ட் ஃபேமிலி கூட்டுப்பட்டாவை கொடுத்துருவாங்க. இப்படியும் வந்து குளறுபடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. எல்லாமே அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது, சில இடங்கள்ல அந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த தவறான வகைப்படம் சொன்னீங்க இல்லையா, தவறான வகைப்பாடு அப்படின்றது லேண்ட் கிளாசிபிகேஷன். அதாவது நஞ்சை, புஞ்சை, தரிசு நிலம், இந்த மாதிரி ட்ரை லேண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ இவங்க வந்து அது வந்து உண்மையிலேயே விவசாய நிலமா இருக்கும், இவங்க அந்த டைம்ல சர்வேக்கு போயிருப்பாங்க, அந்த டைம்ல வந்து விவசாயம் பண்ணிருக்க மாட்டாங்க, மழையும் இருக்காது, அது ஒரு தரிசு நிலம் மாதிரி பாக்குறது இருக்கு, தரிசு நிலம்னு எழுதிட்டு போயிருப்பாங்க. ஓகே. ஓகேவா. சில டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அதான் இது வந்து உண்மையிலே அது நஞ்சை பூமியா இருக்கும். போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இது வந்து பார்த்தா தெரியல இது புஞ்சையா இருக்கு அப்படின்ட்டு மாத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ இதனால கூட அவங்களுக்கு வந்து இஷ்யூவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்டோட கிளாசிபிகேஷன்லயும் அங்க தவறா வந்து கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள். இதை வந்து நிறைய பேர் இன்னும் சரி பண்ணாம அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. கரெக்ட், அதுதான் விஷயம். வியூவர்ஸ், யூடிஆர் பட்டால இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.